சிம்பிள் அண்ட் ஈஸி பீர்க்கங்காய் தொக்கு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி, ஒரு கொஞ்சம் பீர்க்கங்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துருங்க. இப்போ இது கூட தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் உப்பு போட்டுக்கோங்க. இதில் உப்பு போட்டாச்சு. தக்காளி கூட உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமே தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடும். அதுக்காக தான் உப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி இதை நல்லா எண்ணெயில் குமிச்சு வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே தக்காளி நல்லா குழஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா இந்தளவுக்கு குழஞ்சிருச்சு. இப்போ இது கூட காயை சேர்த்துருங்க. இப்போ இது கூட காயை சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நான் சேர்க்குற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் சாப்பாட்டுக்கே இதை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா பீர்க்கங்காய் குழஞ்சி வேகணும். அதுக்காக இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இது நல்லா குழஞ்சி கெட்டியாக வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா இடையில கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி உருட்டி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை ஊற வச்சுருங்க. ஏன் புளி சேர்க்குறோன்னா புளி சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈஸியான சிம்பிள் ரெசிபீஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் என்ன ரெசிபீஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செய்கிற எல்லா ரெசிபீஸுமே பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உள்ள சேனலில் போய் பாருங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி இது கூட சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி அது கூட சேர்த்துட்டோம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறமா இதில் வேணும்னா லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. எனக்கு தேவையில்லை, அதனால் நான் அப்படி வச்சுருவேன். யாரோட வீட்லலாம் அந்த மாதிரி சிம்பிளான குழம்பு உங்கள் அம்மாலாம் வைப்பாங்க, இல்லை நீங்கள் சமைப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா புளி சேர்த்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு நல்லா கொதிக்கிது பாருங்கள். நானும் கிட்டத்தட்ட 70 வீடியோவுக்கு பக்கமாக போட்டேன். எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்காக 50 பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடி பாடி டான்ஸ் ஆடுறவங்களுக்கெல்லாம் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அண்ணா அக்கான்னு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தங்களோட உழைப்பை வெளிக்கொண்டு வந்து தங்களோட திறமையை வெளியில் இது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் வெளியில் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறவங்கள தான் உங்களுக்குலாம் பிடிக்குமா? சப்போர்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். நம்மளோட பீர்க்கங்காய் தொக்கு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.